வணக்கம். தேங்காய் தேங்காய் என்ற சொல்ல நம்ம அன்றாடம் பயன்படுத்துகின்ற ஒரு சொல்லாக இருக்கு இல்லைங்களா? தேங்காய்ங்கிற சொல்ல எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது தேங்காய் அப்படிங்கிறது எப்படி பிரிச்சோம்னு சொன்னா தெங்கு கூட்டல் காய் அப்படின்னு பிரியும். தெங்கு தெங்கு அப்படின்னு சொன்னா தென்னைன்னு அர்த்தம். தென்னை மரம் அப்படிங்கிறது எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தோனேஷியாவில் தான் உலக நாடுகளில் அதிகமாக தென்னை மரம் வளரக்கூடிய இடங்கள், அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள். அப்போது அங்கிருந்து இந்தோனேஷியாவிலிருந்து இலங்கைக்கு வருது, இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்குள்ள பரவும். இது தென்னை மரத்தினுடைய அங்கிருந்து வந்த ஒரு வரலாறு. தெங்கு அப்படிங்கிற சொல்லுதான் தென்னைன்னு அர்த்தம். மரம் அப்படிங்கிறது ஒரு பொது சொல்லுது, எல்லா மரத்துக்கும் பொது சொல் அப்படிங்கிறது மரம் என்பது குறிக்கும். அப்போது தெங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, மலையாளத்தை கூட பார்த்தீங்கன்னா தெங்குன்னு தான் சொல்லுவாங்க, தெங்கு மரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ தெங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தென்னை மரத்தை குறிக்கிறது. அப்போது இங்கே பாருங்க, தெங்கு கூட்டல் காய் என்பது தான் தேங்காய் அப்படின்னு மாறுது. எப்படி தேங்காயின்னு மாறுது அப்படின்னா, தெங்கு அப்படிங்கிற ஒரு சொல் இது எப்படி வருதுன்னா, நன்னூலில் 187வது நூற்பா சொல்லுது, தெங்கு நீண்டு ஈற்று உயிர்மை கெடும் காய்வரின் அப்படின்னு ஒரு நூற்பா இருக்குங்க. 187வது நூற்பா. தெங்கு நீண்டு ஈற்று உயிர்மை கெடும் காய்வரின் அப்படின்னா என்ன? தெங்கு நீண்டு அப்படின்னா, தெங்குங்கிறது முதல்ல இருக்கக்கூடிய இந்த தே அப்படிங்கிற குறில், இந்த குறில் எழுத்து நீண்டு ஒலிக்கும். அப்போ தே குறில் என்ன ஆகும்னா தேன் ஆகும். அப்போ ஆதி நீடல் விதி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் பண்பு பெயர் புணர்ச்சியில். இப்போ ஆதி நீடல் விதிப்படி இது தே என்ற குறில் தே என மாறும். தெங்கு நீண்டு ஈற்று உயிர்மை கெடும் அப்படின்னா, ஈற்று உயிர்மை இது நிலைமொழி, இது வருமொழி. சரிங்களா? நிலைமொழியினுடைய ஈட்டில் இருக்கக்கூடிய இந்த உயிர்மை கெடும் அப்படின்னு ஒரு நூற்பா விதியை சொல்லுது. யார் சொல்றதுன்னா நன்னூலார் சொல்றார். தெங்கு நீண்டு ஈற்று உயிர்மை கெடும் அப்படின்னா, உயிர்மை இக்கு கூட்டல் ஊ கூ, அப்போ உயிர்மை கெடும். இப்போ பாருங்க, தே வந்துட்டுங்களா, இங்க என்ன இருக்கு, இங்கு. இது ஆல்ரெடி கெட்டுடுச்சு, இது வராது. அப்போ இது ரெண்டும் சேர்த்து எழுதுறோம், காய் என்பதை சேர்த்து எழுதுறோம். இதுதான் தேங்காய் என வருகிறது. சரிங்களா? இப்போ தேங்காய் என்ற சொல் தெங்கு கூட்டல் காய் தான் தேங்காய் என மாறுகிறது. நன்றி.